ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ப்ரெட்டில் வச்சு செய்யக்கூடிய ஒரு புட்டிங் ரெசிபி தாங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது ஒரிஜினல் பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அரேபியன் ப்ரெட் புட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்க பார்த்துட்டு இதை செஞ்சு கொடுங்க அத்தா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். எங்கள் தம்பி பையன் அவனுக்காக ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருந்தேங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இதை செஞ்சதெல்லாம் இல்லை. நான் வந்து அந்த தம்பி காட்டினதை வச்சு நான் வந்து ரெடி பண்ணேன். டேஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இது செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், இவ்வளோ பொருள் நம்மளால் வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம உறவுகளுக்கும் சரி, சப்ஸ்கிரைபர்களுக்கும் இதை செய்யக்கூடியது ரொம்ப ஈஸி அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்ட தான் இந்த வீடியோங்க. இதுக்கு வந்து அதிகமான செலவுகள் இல்லை. ஒரு 300 ரூபா நீங்கள் வந்து செலவு பண்ணிங்க அப்படின்னா இந்த புட்டிங் வந்து ரெடி பண்ணிடலாங்க. இதில் அதிகமான விலை எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா கஸ்டர்ட் பவுட்ரு, கண்டென்ஸ் மில்க், இது ரெண்டும் தாங்க கொஞ்சம் விலை அதிகம். மீதி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே ரெடி பண்ணிடலாம். பால் வந்து நம்மளுக்கு எப்பவுமே 30 இல்லை 40 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கிடலாங்க. நல்லா திக்கான பாலாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பால் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா பாக்கெட்டே நம்மளுக்கு கிடைக்குதுங்க. அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ ப்ரெட்டு பாக்கெட்டு நம்மளுக்கு தெரியும் 30-40 ரூபா, நம்ம எந்த விலையில் வேணாலும் விற்கிது இல்லைங்களா. 10 ரூபாயிலேருந்து நீங்கள் ப்ரெட்டு வந்து வாங்கிக்கலாம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம். அதனால் ரொம்ப சிம்பிளுங்க. பாலை வந்து பிரித்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கிறேன். கஸ்டர்ட் பவுடர் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பால் வந்து ஆறுனதுக்கு பிறகு சேர்த்துக்குங்க. நான் வந்து சூடான பால் சேர்த்ததுவே பாருங்கள் நல்லா கட்டி கட்டியாக ஆகிடுச்சு. அந்த கஸ்டர்ட் பவுடர் ரொம்ப நைஸாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கூட கரைச்சிட்டு அதன் பிறகு பால் கூட சேர்த்துருக்கலாம். நான் சூடான பால் ஊற்றுறதுனால கொஞ்சம் வந்து கட்டிகளாக ஆகிடுச்சு. இருந்தாலும் நல்லாவே கரைச்சி விட்டுட்டேன். இப்போ பால் நல்லா திக்காக காஞ்சிடுச்சிங்க. அதில் வந்து சர்க்கரை வந்து சேர்த்துட்டேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சர்க்கரை தேவையோ அந்தளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா பாலை கலந்து விடுங்க. அதில் கஸ்டர்ட் பவுடரை வந்து சேர்த்துருங்க. பால் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அந்த பாலில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பால் பவுடர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு பால் சேர்த்து அந்த பவுடரையும் நல்லா கலந்து வச்சுட்டேன். இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்ப்பாங்க. ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக தான் நான் வந்து பால் பவுடரும் பாலும் சேர்த்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுட்டேன். இதில் வந்து கண்டென்ஸ் மில்க் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ரெட்டு வந்து எடுத்துருக்கோம். அந்த ஓரங்களை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாங்க. இதை கட் பண்ணி எடுக்கிறது யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கை என்னோடது இல்லை, என் தம்பி பையனோடது தான், குட்டி பையன். அவன் தான் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் தான் கட் பண்ணி ரெடி பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ஆர்வம், இது வந்து சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்றதுல அவனுக்கு அவ்வளோ ஆர்வம். சரி, தம்பி வந்து விருப்பப்படுறான் அப்படின்றதுக்காகவே பிள்ளைக்காகவே இது ரெடி பண்ணி கொடுத்தாங்க. நான் அவ்வளோ ஆர்வமாக கூட இருந்து வேலை செய்கிறான் பாருங்கள். இதை நான் ரெடி பண்ணும்போது நைட்டு வந்து மணி 12 மணிங்க. அந்த சமயத்துலேயும் தூங்காத எனக்கு ஹெல்ப் பண்ணி இதெல்லாம் புட்டு வைக்கிறான். சரி, அவன் விருப்பத்துக்கே நான் விட்டுட்டேன். இப்போ நாம் அரேஞ்ச் பண்ணணும், அது வந்து பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போ அவன் வந்து ஆசைப்பட்றானே நீயே செய்ப்பா அப்படின்னு சொல்லி அவன் இஷ்டத்துக்கே நான் விட்டுட்டேங்க. நான் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சேன் ப்ரெட் எல்லாமே. நான் முகம் காட்டுறேன்டா அப்படின்னு சொன்னேன், வேணாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டான். என்னை காட்டாதீங்க அப்படின்ட்டான். அதனால தான் முகத்தை வந்து நான் காட்டவே இல்லைங்க. இப்போ நம்மளுக்கு பால் வந்து நல்லா திக்காக காஞ்சிடுச்சிங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோம் இல்லைங்களா, அந்த பால் நல்லா திக்காக காஞ்சிடுச்சிங்க. அதை வந்து அந்த ப்ரெட்டு மேலே வந்து நம்ம ஃபுல்லாக ஊற்றி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணுங்க. மேலே ஒரு லைன் வந்து நம்ம ப்ரெட்டை மறுபடியும் வைக்க போகிறோம். அதையும் வச்சுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம அந்த கஸ்டர்ட் பவுடர் கலந்த பாலை சேர்த்துட்டு பால் பவுடர், கண்டென்ஸ் மில்க், இது ரெண்டும் சேர்த்து கலந்து வச்சோம் இல்லைங்களா, ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதையும் வந்து நம்ம அந்த ப்ரெட்டு மேலே ஊற்றிடணுங்க. ஊற்றிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடணும். வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டிங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்குது. மேலே வந்து நட்ஸ்லாம் கொஞ்சம் நான் போட்டிருக்கிறேன். நட்ஸ்லாம் போட்டு அதன் பிறகு தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்டிங்கன்னா அந்த ஜில்லுன்னு சாப்பிடும்போது சேம் ஐஸ்கிரீம் வந்து பட்டர் ஸ்காட்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி இருந்தது. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அவங்களுக்கு வீட்டில் வந்து செய்து கொடுங்க, ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து இந்த ப்ரெட் புட்டிங் பார்க்கும்போதுங்க கண்ணாடி பவுலு பார்க்குறதுக்கு பாத்திரங்கள்லாம் ரொம்ப அழகாக வச்சுருந்து செய்வாங்க. அது பார்வைக்கு ரொம்ப நல்லா தாங்க இருக்கும். நம்ம எல்லாராலையுமே அதை வாங்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை வச்சே நீங்கள் இந்த புட்டிங் வந்து செய்யலாம். அதனால் அந்த மாதிரி இருந்து செய்யக்கூடிய மக்களுக்காக தான் நான் இது வந்து இந்த ரெசிபியவே எடுத்து உங்களுக்காக அப்லோடு பண்ணுறேன். பாருங்கள், நம்ம சில்வர் பிளேட்லேயே செய்யலாங்க. பால் காய்ச்சிற குண்டான்லேயே காய்ச்சி இதை செய்யுங்க. டேஸ்ட்டு வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம கண்ணாடி கப்பில் ஊற்றி வைக்கிறதுனால தான் டேஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் சில்வர் தட்டிலே ஊற்றி வச்சிங்கனாலும் எல்லாமே அதே பொருளை தான் நம்ம சேர்க்குறோம். பால், கஸ்டர்ட் பவுடர், கண்டென்ஸ் மில்க் இதெல்லாம் சேர்க்கும் போது அதே டேஸ்ட்டு வந்துடும். இப்போ இந்த ப்ரெட் புட்டிங் மேலே வந்து நீங்கள் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக காட்டணும் போது குங்குமப்பூ போடுவாங்க. குங்குமப்பூ கூட வந்து ரொம்ப விலை அதிகமான பொருளுங்க. அது கூட நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ரூட்டி ஃப்ரூட்டி கூட போடலாம். இல்லை மாதுளம்பழ விதைகள் இருக்குது இல்லைங்களா, அதை போடலாம். ரோஜா பூ இருக்குது இல்லைங்களா, அதை காய வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம், அதை மேலே போட்டிங்கனாலும் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தாங்க நான் கட் பண்ணி அதில் சேர்த்துருந்தேன். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பசங்க வந்து ரொம்ப நல்லா இருக்குது அத்தை, நல்லா செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்கங்க.
ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய புட்டிங் தான் இது. ரொம்ப செலவுகள்லாம் அதிகம் கிடையாது. கண்டிப்பாக இந்த லீவில் பசங்க வீட்டில் இருப்பாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கும் செம்மையாக பாராட்டு விழும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. நைட்டு வச்சேன், 1 மணிக்கு வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சி தான் எடுத்து பசங்களுக்கு வந்து சர்வ் பண்ணி கொடுத்தேன். எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அம்மா கூட சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குதுமா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சாப்பிடும்போது ரொம்ப ஹைஃபையாக ஹோட்டலுக்கு போனால் நம்ம ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும், சேம் அதே மாதிரி இருந்துச்சுங்க. ஆனால் இதில் போடக்கூடிய பொருளை கரெக்டாக போடுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. திரும்பவும் உங்களுக்கு ஒரு முறை சொல்கிறேங்க. ப்ரெட்டு 1/2 லிட்டர் பால் வாங்கிக்கிங்க. கண்டன்ஸ் மில்க்கு, கஸ்டர்ட் பவுடர், முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு நீங்கள் செய்யும் போது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இது கூடவே பால் பவுடர் வந்து 20 ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டாங்க. 10 ரூபா பாக்கெட்டில் 2 வாங்கி போட்டுட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும் உங்களுக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரா இருக்குதுங்க. பயங்கரமா இருக்கு. அரேபியன் சாப்பிடவே இல்லை. எனக்கு பேர் தெரியல. எனக்கு வந்து ரெசிபி சொன்னது யாரு? நானே நைட் தெரிஞ்சிட்டேன். இவருக்கு தான் இந்த ஃபுட் ரொம்ப பிடிச்சிருக்குது. எப்படி இருக்குது? சூப்பரா இருக்கு. நானே இருக்கீங்களா? பாவம். போ கட் பண்ணிப்பாங்க. கேர்ள்ஸ் எப்படி இருக்கு நவனி? செம்மையா சூப்பரா இருக்கு. இருக்கு. செம்மையா இருக்கு. சான்ஸே இல்லை. ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா?